ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு குல்ஃபி எப்படி செய்யுது பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக நல்லா நட்ஸ் எல்லாம் சேர்த்து குல்ஃபி வந்து எப்படி செய்து பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நம்ம வந்து டம்ளர்லேயே வந்து ஊற்றி செய்யலாம். நம்மளுக்கு மோல்டு வேணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட மோல்டு இருந்தால் நீங்கள் மோல்டு வச்சு செய்யலாம், இல்லைன்னா டம்ளர்லேயே ஊற்றி இந்த குல்ஃபி வந்து செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 10 வந்து பாதாம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்னைக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு 8 குல்ஃபி, 8லேருந்து ஒரு 10 குல்ஃபி வரைக்கும் நம்ம செய்யலாம். இந்த பால் வந்து காய்ச்சிடலாம். நல்லா வந்து ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க, நல்லா திக்கான பாலை எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா சூடாகட்டும். பால் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த முந்திரி பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, பால் வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பாதாம் பேஸ்ட்டை நம்ம ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கைவிடாமல் கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது நல்லா வந்து திக்காகணும். இப்போ பாருங்கள், நல்லா பால் திக்காகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன், அதாவது 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம பால் வந்து கொதிக்க வச்சோன்னா அது திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பால் வந்து கெட்டு போயிடும். அதனால வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இதை நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா வந்து ஆறின அப்புறமா நம்ம வந்து டம்ளர்லேயோ இல்லை மோல்டுலேயோ வந்து ஊற்றி வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டம்ளர்லேயும் எப்படி வந்து ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். மோல்டில் வந்து ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு ஒரு 8 to 10 மணி நேரம் வந்து இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ ஃப்ரீசரில் ஒரு 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ டம்ளரில் எப்படி வந்து நம்ம குல்ஃபி செய்து பார்க்கலாம். ஸோ நான் டம்ளரில் வந்து ஒரு 3/4 வாசி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உங்ககிட்ட சில்வர் ஃபாயில் பேப்பர், இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் கூட போட்டுட்டு நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இது ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து குல்ஃபி எப்படி ரெடி ஆயிருக்கு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்து குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ரன்னிங் வாட்டர், அதாவது தண்ணியில் வந்து காமிச்சிங்கன்னா அழகாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு எடுத்திங்கனாலே ஈஸியாக வந்து எடுக்க வந்துடும். லைட்டாக தண்ணியில் காமிச்சிங்கன்னா எடுக்க வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான குல்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கடையிலேயே வாங்க தேவையில்ல, வீட்லேயே ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.